இந்த பாக்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இப்படி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்துருங்க. வேண்டாம்னா அப்படியே நம்ம மடக்கலாங்க. இந்த ரிமோட் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். நம்ம வேண்டாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே ஏற்றணும்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அதே ஆட்டோமேட்டிக்காக அது பொசிஷன் போய் நின்றுருங்க. பேபிஸ் துணியெல்லாம் நிறைய காய வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வேண்டாம்னா நீங்கள் இந்த மாதிரி மடக்கலாம். இதே நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதே அப்படி மடக்கி நம்ம எங்கே வைக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே வச்சுக்கலாங்க. இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் செயினை பிடிச்சி ரொட்டேட் பண்ணால் யூனிட் பொறுமையாக கீழே இறங்குங்க. சுத்தமாகவே போதும் கீழே. ஆமாங்க. இப்போ மேலே ஏற்றுற மாதிரி தாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் பிடிச்சி இழுத்தோம்னா அப்படியே யூனிட் பொறுமையாக மேலே ஏறுங்க. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, துணிக்காய்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ணா இருக்காரு, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அண்ணாட்ட கேட்கலாம். ஆனால் வணக்கங்கண்ணா. வணக்கங்க. ஆனால் உங்கள் பேரும் கம்பெனி பற்றி? என் பேர் வந்து அழகேசுங்க. கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஹேங்கர்ஸுங்க. நம்ம துணிக்காய் வைக்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகேங்கண்ணா. அதாவது தரையில் வச்சு காய வைக்கலாம், வாலில் மாட்டி காய வைக்கலாம், சீலிங்கில் மாட்டி காய வைக்கலாம். இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வகையான இது இருக்குங்க. நம்ம மாடல்ஸ் பார்க்கலாங்க. ஆனால் மினிமம் என்ன ப்ரைஸ் இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது? 350 ரூபா ரேஞ்சில் இருந்தே இருக்கு. வெறும் 350 ரூபாயிலேருந்து இருக்குது. ஆனால் இப்போ வாரண்டி டெலிவரி இதெல்லாம் உங்களுக்கு வாரண்டி 1.5 இயர்ஸ் இருக்குங்க. டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் சர்வீஸும் பண்ணுவோங்க, கொரியர் சர்வீஸ் இருக்குங்க. நமக்கு ஆல் இந்தியா ஃபுல்லாக நம்ம கொரியர் சர்வீஸ் இருக்குது. இங்கே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்ட்டு வந்து எல்லாமே உங்களுக்கு வீடியோ தெளிவாக கேட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வச்சு காய வைக்கிற மாதிரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டைப்பு. இப்படி மடக்கிக்கலாம், இப்படி மடக்கி இப்படி எடுத்து வச்சிடலாம். இது வந்து எம்எஸ் பவுடர் கொட்டடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரேஞ்ச் வருங்க. இது வேணான்னா நான் இது மாதிரி ஓரமாக வச்சிடலாம். இதுலேயே அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதே பட்டர்ஃப்ளை டைப்புங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம், மடக்கலாம். நம்ம எங்கே வேணுமோ அங்கே எடுத்து வச்சுக்கலாங்க. எந்த நம்ம மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், பால்கனியில் வச்சுக்கலாம், இல்லை பெட்ரூம் ஹால்குள்ளே கூட நம்ம வச்சு துணி காய வச்சுக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு துணி ஃபேடாகாமல் இருக்குன்னா நம்ம நிழல்லே காய வச்சுக்கலாம். உங்களுக்கு பேபி கிளாஸ் காய வச்சுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைப்பு. இப்படி எடுத்துட்டோம்னா கீழே போயிருங்க. வேணும்னா இப்படி எடுத்து இது பண்ணிக்கலாங்க. தேவையில்லை அப்படின்னா கூட கட்டில் கடியில் இப்படி எடுத்துக்கலாங்க. இது நம்ம பெட்ரூமில் ஒரு ஓரமாக வச்சுட்டோம்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு இது ஒரு 2.5 அடி தான் வரும். நல்லா ஈஸியாக இருக்கும். வேண்டாம்னா இது மாதிரி எடுத்துட்டு இப்படி ஓரமாக அப்படி நம்ம எடுத்து வச்சிடலாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைப்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைப்புங்க. இது வந்து 2500 வரும். சேம் அதே மாதிரி தாங்க. இது எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். வேணுங்கும் போது நம்ம அப்படியே இது எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்படி ஈஸியாக மூவ் பண்ணி அழகாக எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க. பெட்ரூமு, பால்கனி, சன் சைடு, போர்ட்டிகோ எங்கே வேணாலும் ஈஸியாக வச்சுக்கலாங்க. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை 2 ஸ்டெப்பு. மேலே 2 இருக்கும், கீழே 2 இருக்கும். நிறைய துணி வேணும். ஆமாங்க. பேபி கிளாஸ்லாம் நிறைய காய வைக்கிறதுக்கு, பேர்ன் பேபிஸ் துணியெல்லாம் நிறைய காய வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வேண்டாம்னா நீங்கள் இந்த மாதிரி மடக்கலாம். ஓகே, எந்த சைடு வேணுமோ அதை ஆமாம் மடக்கலாம். இதே நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேண்ணா. பாருங்கள், இதே அப்படியே மடக்கி அப்படியே எடுத்து நம்ம எங்கே வைக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே வச்சுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3500 வருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோல்டபுள் டைப்புங்க. டிஸ்மேண்டல் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 6 அடி வரும். இதில் 3 ரேக் வரும். லென்த் வந்து 5 அடி வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம சாம்பிளுக்காக 3 அடி வச்சுருக்கோம். இது கஸ்டமைஸ் ஃபுல்லாக கேட்டால் கிடைக்குமா? கஸ்டமைஸ் வேணும்னு பண்ணி கொடுத்துடலாங்க. இது வந்து 3 ரேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேக்கு. மேலே 5 லைன், கீழே 5 லைன். உங்களுக்கு அது 3 ஸ்டெப்பு, இது 2 ஸ்டெப்புங்க. இதோட ப்ரைஸ்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 4500 வருங்க. ஹைட் 5 அடி வரும், லென்த் 5 அடி வருங்க. லென்த் 5 அடி வருங்க. இங்கே சாம்பிளுக்காக 3 அடி போட்டுருக்குறேன். இவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து டெலிவரி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி? உங்களுக்கு நம்ம எல்லா ஊருக்கும் பார்சல் சர்வீஸ் இருக்குங்க. அதேமாதிரி கொரியர் சர்வீஸ் இருக்குது. கொரியர் சர்வீஸ் போட்டால் உங்களுக்கு காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். பார்சல் சர்வீஸ் போட்டால் உங்களுக்கு அது கொரியர் சர்வீஸோட உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் வரும். இப்போ இது பார்சல் போட்டோம்னா உங்களுக்கு ஒரு 200 250 இந்த ரேஞ்ச் தான் கேட்பாங்க. கொரியர் போட்டால் 500 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்புங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லைன் வரும், 3 லைன் வரும். அதாவது ஏதாவது ஒரு கஸ்டமர் நமக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்மகிட்ட இருக்க மாடல் ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்புவோம். அதை பார்த்துட்டு அவங்க ஈஸியாக நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது பண்ணிடலாங்க. என்ன மாடல் எது வேணாலும் இது பண்ணலாங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டைப்புங்க. இது இப்படி எடுத்து விட்டோம்னா இந்த இது இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. ஆன்லைனில் உங்களுக்கு இது பிளாஸ்டிக்கில் வருங்க. நம்ம இங்கே இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறோம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் துணி டிஸ்பிளே பண்ணுற மாடல். ஆமாம், துணி பெட்ரூம்லேயும் வச்சுக்கலாங்க. இது வந்து ஹைட் வந்து 5 அடி, லென்த் வந்து 5 அடி வருங்க. கஸ்டமர் எது எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது சைஸ் பண்ணி கொடுக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாங்க. இதோட ப்ரைஸ் இது 2500 வருங்க. ஹைட் 5 அடி, லென்த் 5 அடிக்கு உங்களுக்கு 2500 வருங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வால் மவுண்டட் டைப்புங்க. இது வந்து 3 லைனு, இது வந்து 5 லைனு, இது வந்து 7 லைனுங்க. வேண்டாம்னா அப்படியே வாலோட அட்டாச் பண்ணிடலாங்க. வேணுங்கன்னா அப்படி இழுத்துக்கலாங்க. 3 லைனு, 5 லைனு, 7 லைனு. இதுவே என்ன எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாங்க. இது வந்து 2 அடியிலேருந்து 5 அடி லென்த் வரைக்கும் பண்ணிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. இது வால் ஃபோல்டிங், வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா அப்படியே மடக்கலாம். இது வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா மடக்கலாங்க. இது பாக்ஸ் டைப்பு. இந்த பாக்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இப்படி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்துடுங்க. வேண்டாம்னா அப்படியே நம்ம மடக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமில் எங்கே வேணாலும் மாட்டிக்கலாங்க. அதே நம்ம இந்த காம்பவுண்டு வாலில் வெளியில் மாட்டுறதுனா இந்த மாதிரி இது இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு பீஸ் வந்துடும். ரெண்டுக்கு இடையில வந்து நம்ம கயிறு கட்டிக்கலாங்க. வேண்டாங்கும் போது நம்ம இதை இப்படி எடுத்து விட்டுலாங்க. இது ஒரு செட்டு 1800 வருங்க. இப்போ இதுவுமே கஸ்டமருக்கு இப்போ 4 கயிறு கட்டுற மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், 5 கயிறு வேணும் கட்டணும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேண்ணா. இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா வருங்க. இந்த கர்ச்சீஃப் இந்த மாதிரி. ஆமாம், இன்னர் ட்ரெஸ் காய வைக்கிறதுக்கான இதுங்க. ஓகேங்கண்ணா. துணி காய வைக்கிறது, சீலிங்கில் மாட்டிட்டு இறக்கி துணியை காய வச்சுட்டு மறுபடியும் இழுத்து நம்ம மாட்டிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. இதுக்கு அடுத்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை எடுத்துவிட்டு அந்த ராடு கீழே இறங்கி வருங்க. ஓ, எந்த கம்பி எந்த ஹைட் வேணுமோ அது நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி லென்த்ல இருந்து 8 அடி லென்த் வரைக்கும் வருங்க. ஓகேங்கண்ணா. ஒரு யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 பைப் வருங்க. இது 4 அடி 6 லைன் போட்டுக்கலாம். இல்லை கஸ்டமர் எனக்கு 8 லைன் வேணாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. கஸ்டமர் எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைப்பையும் ஒவ்வொரு லெவலில் நிறுத்தலாங்க. 6 பைப்பையும் பார்த்தீங்கன்னா 6 லெவலில் நிறுத்திக்கலாம். அப்போ துணிக்கு உங்களுக்கு நல்ல கேப் கிடைக்குங்க. துணி நல்லா ஈஸியாக காயும். இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் செயினை பிடிச்சி ரொட்டேட் பண்ணால் யூனிட் பொறுமையாக கீழே இறங்குங்க. போதும் கீழே. ஆமாங்க. இப்போ மேலே ஏற்றுற மாதிரி தாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் பிடிச்சி இழுத்தோம்னா அப்படியே யூனிட் பொறுமையாக மேலே ஏறுங்க. இதெல்லாம் வெயிட் எவ்வளோ தாங்க? 35 கிலோலேருந்து 50 கிலோ வரைக்கும் லோடு கொடுக்கலாங்க. கஸ்டமர் அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா 4 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் போடலாங்க. இது நாங்கள் தான் மாட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கார்பெண்டர் யார் வேணாலும் ஈஸியாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டு. இந்த ரிமோட் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். சிம்பிளாக இருக்குங்க. வயசானவங்களுக்குலாம் நமக்கு எந்த ஹைட் வேணுமோ இறக்கி விட்டு துணியை காய வச்சுட்டு மேலே இறங்கும். நம்ம வேண்டாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே ஏற்றணும்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அதே ஆட்டோமேட்டிக்காக அதை பொசிஷன் போய் நின்றுங்க. இப்போ இதில் வெயிட்டில் எவ்வளோ வைக்கலாம்? 50 கிலோ வரைக்கும் லோடு கொடுக்கலாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்குங்க. ஷூ ரேக் இது எடுத்தோம்னா இப்படி இதில் வந்து 4 ஷூ வச்சுக்கலாங்க. ஒரு இதில் 3 ரேக்கு இருக்குது, 4 ரேக் இருக்குது, 5 ரேக் இருக்குங்க. ஹைட் வந்து 3 ரேக்னா 3 அடி வரும், 4 ரேக்னா 4 அடி வரும், 5 ரேக்னா 5 அடி வருங்க. அகலம் 2 அடி வரும். வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சு தான் வருங்க. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரேஞ்சிலேருந்து இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இது ஆன்லைனில் எப்படியுமே ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரேஞ்ச் வருதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆன்லைனில் இந்த 5 ரேக் எடுத்தீங்கன்னா 9500 ரூபாங்க. நம்ம கொடுக்குறது 7300 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. இப்படி பார்த்தாலும் ஒரு 2000 ஆன்லைனோட கம்மியாக தான் வரும். ஆன்லைனோட நம்மளுக்கு கம்மியாக இருக்குங்க. எல்லா ஊருக்கும் நம்ம பார்சல் சர்வீஸ் பண்ணுவோங்க. ஓகேங்கண்ணா. இந்த மாடல் கொரியர் பண்ண முடியாதுங்க, பார்சல் சர்வீஸ் தான் பண்ணுவோம். நீங்கள் போய் எடுத்துக்கலாங்க. நாங்கள் உங்களுக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் பாக்ஸ் போட்டு 2 அதுக்கு மேலே பபுள் ஷீட் போட்டு அதுக்கு மேலே ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் போட்டு 2 பேக்கிங் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவோங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நேரில் வந்து வாங்க வந்தால் நம்ம அட்ரஸ் எங்கே இருக்குது? நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சங்கனூர் ரோட்டில் வரணுங்க. கணபதியிலேருந்து சங்கனூர் ரோட்டில் வந்தால் நல்லாம்பாளையம் பிரிவு ரோடுன்னு வருங்க. அதில் வந்தால் ஒரு கேஸ் பங்கு வருங்க. அந்த கேஸ் பங்குலேருந்து வந்தோம்னா ஃபஸ்ட்டு ரைட்டுங்க. வந்து ஐஸ்வர்யா கார்டன் சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா கார்டனோட கேட்டோடைய இதுவும் நம்ம கம்பெனியோட இதுவும் ஒரே இடம் தாங்க. இப்போ நீங்கள் கஸ்டமர் யாராவது கால் பண்ணாங்கன்னா நம்ம கம்பெனிலேருந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து மாடல்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் எந்த மாடல் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாடலுக்கான ப்ரைஸ் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா அந்த மாடல்ஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணாலும் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதேமாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கஸ்டமர் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் உங்களுக்கு கொரியரும் பார்சல் சர்வீஸும் அவைலபிள் இருக்குங்க.